நம்ம இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மேலே ட்ரெக்கிங் பண்ணி வந்துடுவாங்க. பட் என் கண்ணு கேட்ட தூரத்தில் பாறை தெரியாத தவிர ஃபால்ஸை காணல நண்பா, முடியலைங்க. எவ்வளோ தூரம் மேலே வந்துருவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து இந்த ஒரு இதுக்கு கீழே ரூட் இருக்கு நண்பா, அந்த ரூட் வழியே போய் சுற்றிட்டு மறுபடியும் மேலே வந்து அண்ணா இப்படி வந்தவங்க. அண்ணா ஃப்ரெண்டு அங்கே உட்காந்துருக்காப்புல, அங்கேருந்து அப்படி மேலே வந்தவங்க. மறுபடியும் மேலே நோக்கி பார்த்தா மேலேயும் அடப்பு மாதிரி தாங்க இருக்கு. முடியல நண்பா, இதுக்கப்புறமா ஃபால்ஸ் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை சுத்தமாக இல்லை நண்பா. முடியலைங்க, ஏகப்பட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் மேலே வந்துட்டோங்க, இன்னுமே ஃபால்ஸை காணல. இப்போ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ நடமாட்டம் ஒன்றுமே இல்லைங்க, ஆள் இருக்க மாதிரி தெரிலங்க. அதாங்க பெரிய ட்விஸ்ட்டே. அங்கே பில்டிங்லாம் இருக்குன்னு ஆள் இந்த மாதிரி இல்லை நண்பா. என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. வழி தெரியாமல் வந்துட்டோமா இல்லைன்னா வேற இங்கே வந்து நிற்கோமா வேஸ்ட்டாக போயிட்டுருக்கோமானே தெரியல நண்பா. அந்த மாதிரி கதையாயிட்ட நம்ம கதை. முடியுங்க, ரொம்ப தூரம் வந்தாச்சு, ஆனாலுமே கண்டே பிடிக்க முடியல நண்பா. ஏன்னா மேப்லேயுமே தெரியாதுங்க இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குது, மேப்பில் காட்டவே செய்யாது. உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்டு வந்தால் உண்டு, இல்லைன்னா ஏற்கனவே ஆல்ரெடி யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்க பின்னாடி வந்தால் உண்டுங்க. நாங்கள் ஃப்ரெஷர்ஸ்னால எதுவுமே எங்களுக்கு தெரியாது நண்பா. ஒரு வழியாக ஃபால்ஸை கண்டுபிடிக்க முடியலைங்க. பெரிய பல்பு வாங்கியாச்சு, பேக்கில் வந்து வைக்க போகிறோம், வச்சு கொண்டு போக போகிறோம் நண்பா. போகும்போது வீடியோவில் பார்க்கலாங்க. சப்போஸ் கீழே போகும்போது கீழே கொஞ்சம் ஆள் க்ரௌடாக இருந்துங்க, இப்போ அங்கேயான கேட்டு பார்க்கலாம் வேற எங்கே ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கான்னு. இப்போ வழி இருந்தால் அப்படி போவோம், இல்லாத பட்சத்தில் அப்படியே மெதுவாக நடைய கட்டி ரெண்டு தாங்க வந்ததுக்கு பெரிய பல்பு வாங்கி ஏமாட்டம் தாங்க மிச்சம். அதனால் பிரச்சனை நண்பா. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எஃபர்ட் போட்டு பார்த்தோம், அந்த எஃபர்ட்டு நல்லா இருந்தே தவிர பலன் அளிக்கவில்லை. ஏன் டெஸ்டினேஷன் நம்மளால் பார்க்க முடியலங்க. அது ரிட்டர்ன் போக போகிறோம். நம்ம போகும்போது ஏதாவது குழு கிடச்சினா அந்த குழுவை நோக்கி போவோங்க, வாங்க பார்க்கலாம் நண்பா. ஒரு வழியாக அந்த கேட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த கேட் லாக்கில் இருக்குங்க, ஏன்னா பைக்கு கார் எதுவும் போகக்கூடாது. எதனாலே தனிப்பட்ட அதாவது ப்ரைவேட்டான ஒரு ஆளுக்கோட இடங்க இந்த இடம், லேண்டு ஃபுல்லாக. அதெல்லாம் லாக் பிடிச்சிருவாங்க நண்பா. நாங்கள் பைக் அங்கே விட்டு போனோம், பட் போயிட்டு அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வந்துருக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பல்ப் வாங்கி பேக்கில் வச்சு வாங்கி வச்சு கொண்டு போயிட்டுருக்கோங்க. ஏன்னா சுற்றி பார்த்தோம் கடைசி வரைக்கும் அந்த இது நம்ம கண்ணுக்கு தெரிலங்க, அந்த ஃபால்ஸை காண்டா நண்பா. இருந்தாலும் பரவாயில்லைங்க. நெக்ஸ்ட் பொருளே கீழே ஏதாவது சவுண்டு கேட்ட மாதிரி இருந்தால் அங்கேயே லைட்டாகவே பார்ப்போங்க. பார்த்துட்டு அங்கே இருந்தோன்னா பார்க்கலாம். பார்த்துட்டு அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும் நண்பர்களே. ஏன்னா யாரும் வழியே இல்லை நண்பா. இப்போ என்ன ட்ரெக்கிங் தருமாங்க, நான் போகும்போது டீட்டெயில் சொல்கிறேன் என்னென்ன கதைன்றது நண்பா. வீடியோவில் இப்போ மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துருப்பேங்க, என்னென்ன ஆச்சு, எப்படி போனோம், எது என்ன கான்செப்ட் ஆச்சுங்கிறது மேக்ஸிமம் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் முக்கிய சுற்றி பார்த்தோங்க, எங்களாமும் அலைஞ்சு பார்த்தோம், வந்தோம் போனோம், சுற்றி பாறை மேலே தாவி வச்சு குதிச்சாச்சு, குரங்கு பார்க்க வேலையெல்லாம் நாங்கள் பார்த்தோங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதை கண்டே பிடிக்க முடியல நண்பா. அந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு இதான் தெரிஞ்சு, அது ஆல்ரெடி யாரும் வந்திருப்பாங்க, அவங்க கூட வந்தால் நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்துடலாங்கிற கான்செப்ட் வந்தோம், கடைசியில் பார்த்தா பார்க்க முடியலங்க. வேறு என்னங்க பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. இன்னும் ஏன்னா அது இல்லாமல் நம்ம இப்போ ஃப்ரெண்டுக்கு டயர்ட் ஆகிட்டு, எனக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டுங்க. லாந்தி கீழே ஓடி போய் பார்ப்போம், நம்ம அதை பாலிச்சிருக்கான்னு பார்க்கணும். பாட்டியில் அருவி எங்கே இருக்கு, அருவி எந்த பாதை இதில் மேலே போயிட்டு அப்படி நம்ம பைக்கெல்லாம் நிறுத்திட்டு நடந்து போகணுமோ, இந்த வலது பக்கம் இறங்கணுமா? சரி, நாங்கள் அது தெரியாமல் மேலே போய் பார்த்தோம், கண்டே பிடிக்க முடியல. இதுலேருந்து வலது பக்கம் இறங்கி நடந்து போனோம் தானே. சரி பாட்டி, சரி பார்த்துட்டு இந்த மரம் திருப்பு அவள்கிட்ட பார்த்துருவாள். பாட்டி இங்கே தான் சொன்னாங்க. ஓ, இன்னும் இருக்கா பாதை? கடவுளே, இதுக்கு வேணாமோ எங்கெல்லாமோ அலைஞ்சோம், தாங்க போகணும் ஃபால்ஸுக்கு. கடவுளை, இது தெரியாமல் நம்ம மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டோமாங்க. எங்கெல்லாமோ அலைஞ்சி 1 மணி நேரம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணி மன வேதனையாக இருக்குது நண்பர்களே. இந்த ஆள் தாங்க போகணும். ஆனால் போகிறாங்க பாருங்க பசங்க, இப்படி போய் தாங்க ஃபால்ஸுக்கு போகணும்.
லே இப்படிதான் போகணும், போமா உள்ள. இது வந்து பக்கம் தான் நினைக்க ஃபால்ஸுக்கு. சொல்லல மாப்பிள்ள, வேண்டாம் மாப்பிள்ள, ரிஸ்கி மாப்பிள்ள, நான் வரல. லே சரியான பிளேஸ்ல குளிக்கலாம்ல, மெதுவா சாடுவா. பூட்டை கலத்திட்டு வாழ, ஒன்னும் ஆகாதுல. மெதுவா வாழ, ஒரு இது எவ்வளவு அழகா மெதுவா மெதுவா வாழ வரலாம்ல. சொன்னா இருந்த இடத்த மிஸ் பண்ணாத நண்பா. இருந்தாங்க இப்ப இருந்தாங்க சாடி வந்தோம். ஸோ இது வந்து நேரம் இருந்தால் பாதி வழி தாங்க போகணும். கீழே பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் நம்ம போன இடம் வேற ஒரு எஸ்டேட்டு சுற்றி பார்த்துருக்கோங்க. வேற ஆளுக்குள்ள எஸ்டேட்டை சுற்றி பார்த்து உயிரிழப்பு எம்மதி எனக்கு இறங்கி போகுது ஒரு மாதிரி. நண்பர் வர முடியலங்க, அவரு ஏற்கனவே டயர்டாகி கால் நல்லா வழி கொடுத்துருங்க அவருக்கு. ஆல்ரெடி காலில் பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவரால் வர முடியாது. நம்ம அங்கே வந்ததுக்கு இடத்த பார்த்தே திருணும் நண்பா. ஃபால்ஸ் எங்க இருக்கு போகணுமா? என்னங்க 4-5 ரூட்டா பிரியுதா? பாப்போம் நண்பா, நம்ம லக்குக்கு ஃபால்ஸ் தெரியுதான்னு பார்க்கணும். இந்த ஒரு பாதை இருக்கு, அங்கேயும் போகுது இங்கேயும் போகுது. நம்ம இந்தால போங்க, வேற வழியே கிடையாது நண்பா. என்னங்க எங்க பாதை இல்லையா? என்ன பாதை இருக்குங்க, எங்கெல்லாமோ போகுதுங்க பாதை. வேற லெவல் ட்ரெக்கிங் நண்பர்களே. காடு மேடு மலை, அதுக்கப்புறம் ஃபால்ஸ். ஓஹோ இப்படிலாம வரும், வீடியோல பார்த்துருப்பீங்க. ஃபால்ஸ் வந்துட்டுங்க. ஆமா ஒரு வழியா வந்துட்டோம் நண்பா. ஃபால்ஸ் என்ன இருக்குங்க, கீழே போய் கட்டணும் நண்பா. அம்மா வலிக்குச்சுன்னு வளர்ந்த நண்பா. டமால் டிமால்னு கேட்கும், படத்துல விழுந்த மாதிரியும் இருக்குங்க ஸ்பீடா வந்து. இல்லைங்க அனகொண்டா பாம்பு மாதிரி இருக்கு மரமோ. நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா டார்சான் மாதிரி நம்ம ஆயிட்டோங்க ஒரு வழியாட்டு வந்துட்டோம் நண்பா. கடவுளே ஒரு வழி நண்பா. பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு வந்துட்டோங்க. சரியான தண்ணி நண்பா. சிலதாங்க ஜம்முன்னு குளிக்க போகிறோம் இதை விட்டு. நல்லா இல்லைங்க தண்ணி, அந்த மழை இல்லாதனால அந்தளவுக்கு தண்ணி வரல. பட் பரவாயில்ல, நம்ம ஒரு வழியாக நம்ம கடைசி வரைக்கும் பல்ப் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா பேக்கில் இருந்து பல்ப் தீரத்தி கூட உடச்சிட்டு கடைசியாக நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டோங்க. வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, வந்தாச்சு, இவ்வளோ தூரம் பார்த்தாச்சுன்னு குளிக்க போகிறோம் நண்பா. பேக்குன்னு கடத்தி விட்டு குளிக்கணுங்க. ஸோ இது வந்து நேராக கீழே ஊற்றின, இது எங்கே போதுன்னே தெரியல நண்பா. நம்ம வந்த ரூட்டாக தான் கண்டிப்பாக இருக்கும் நாங்கள். பட் நம்ம போனது பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரு பின்னாடி தாங்க போனோம். ஸோ அந்த எஸ்டேட் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். பாறை ஃபால்ஸ் எங்கன்னு நம்ம ஃபோட்டோவில் பார்த்தது இந்த ஃபால்ஸ் அங்கே பார்த்தோம். ஸோ கடவுளே ஒரு வழியாக வந்துட்டோங்க. பயங்கரமாக இருக்கணும்பா. ஸோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, ட்ரெஸ் எல்லாம் கலத்தி நீச்சல் அடிக்க போகிறோம். அதாவது இதில் குளிக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் சூட்டை தணிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். சேமே போக பார்த்துக்கலாங்க. கஷ்டப்பட்டு வந்ததில் தரமான குளிர் பேக்கில் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ ஜம்முன்னு வந்தாச்சு, நீட்டாக குடிச்சு முடிஞ்சிங்க. பேக்கில் ஃபால்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்பா. நம்ம இன்னும் போகும்போது மோட்டோ விளாக்ஸில் பார்க்கலாம். இது வரையும் நம்ம வந்தாச்சு, நறுக்குன்னு குளிச்சாச்சுங்க. இன்னும் போகும்போது நம்ம மோட்டோ விளாக்ல நீங்கள் பார்க்கலாம் என்ன நடந்தோமோ அப்படிங்கிறது. நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இந்த ரூட்டு வந்தீங்கன்னா இந்த டேனிங்லாம் போண்டாங்க. டேனிங் போக முன்னாடி இது லெஃப்ட்டில் இறங்கணும் நண்பா. இதுக்குள்ளே தாங்க பாதையே இருக்குது, இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ 2வது இன்டர்லாக் ரோடுங்க. 2வது இன்டர்லாக் போட்டு முடியவும் இந்த டேனிங் மாதிரி வருங்க. டேனிங் போகாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரைட்டில் ஒரு சின்ன அந்த பாதை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இறங்கி தான் நண்பா போனோம். நாங்கள் அப்படி தாங்க போயிட்டு வந்தோம். நாங்கள் மீன்ஸ் நான் போனாங்க, நண்பரால் முடியல. ஆல்ரெடி நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டு வந்ததுனால நண்பரால் நடக்க முடியலங்க. அவர் ஏற்கனவே காலில் கொஞ்சம் ஃப்ராக்சர் இருந்து, அதனால பார்த்தீங்கன்னா அவரால் சுத்தம் முடியல நண்பா. வீடியோவில் பார்த்துருப்பீங்க.
அந்த இதுக்கு எதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகலை நண்பா. நான் நினச்சேன் பெரிய பல்பு தான், வீடியோவில் சொன்ன மாதிரி ஆல்ரெடி முன்கூட்டியே சொன்ன மாதிரி பல்பு வாங்கி பேக்கில் வச்சு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சேன் நண்பா. பட் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு நமக்கு மோசமாகலை, ஃபஸ்ட்டு நினச்சேன். பட் ஆகலைங்க, அப்படி தரமாக இருந்துங்க. நாங்கள் ஆஃப் ரோடு வந்துட்டோம் செட்டார்னு. ஆஃப் ரோடு நண்பா, தரமான ஆஃப் ரோடு. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு நண்பா. அவசரப்பட்டு லெஃப்ட் சைடில் விழுந்தீங்கன்னா கதை முடிஞ்சு போகும். V3 இல்லை ப்ரோ, ஆஃப் ரோடு ப்ரோ. இது இப்படி போது வருங்க நண்பா. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியூட்ரலாக தாங்க இருக்குது, வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்குது. பட் நியூட்ரலாக இருக்குது நண்பா. அப்படியே போது வருங்க, 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுங்க. சொல்ல போனால் வேறு லெவலில் இருந்துங்க எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்தீங்கன்னா நண்பரெல்லாம் என்ஜாய் பண்ண முடியல. பட் வெளியே வந்தவட்ட வீடியோ போட்டெல்லாம் காமிச்சேன், பாருங்கடா டே வந்திருக்கலாம்ல அப்படின்னே. இல்லை முடியலை, இல்லை நான் வந்திருப்பேன், அவருக்கு ஆசை தான் அப்படின்னாப்புல. க்ரௌடெலாம் இருக்க தாங்க செய்யுது, வீக்கெண்டுனால வரதாங்க செய்கிறாங்க மக்கள்லாம் குளிக்கிறதுக்கு. பயங்கரமாக இருந்துங்க ஃபால்ஸ். இன்னும் அதுக்கு கீழே 2-3 ஃபால்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம குளிச்ச ஒரு ஃபால்ஸு, ஸோ அது கீழே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் ஆழமாக இருக்குமா, அதாவது நீச்சல் தெரிஞ்சாலும் குளிக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. உள்ள ஒரு பசங்க இருந்தாங்க சொன்னாங்க. ஏன்னா அங்கே ஒரு ஆள் முங்குற வரைக்கும் ஆழம் இருக்குமா. ஸோ அதுக்கப்புறமும் ஒரு ஃபால்ஸ் இருக்காங்க, அதுவும் அதே மாதிரி தானே. கீழே போகவோ தெரியும் ப்ரோ அப்படின்னாங்க. நாங்கள் இல்லை ப்ரோ, எங்களுக்கு தெரியாமல் தான் மேலே வரைக்கும் வந்தோம். பட் மேலே வண்டியை விட்டு மேலே பார்த்தா தான் தெரியும், ஸ்பாட்டில் ஒன்றுமே கண்ணு படல தென்படல. கடைசியில் பார்த்தா எங்களுக்கு பல்ப்பு தான் அப்படின்னு. ரெண்டாவது வரும்போது தான் ஒரு பாட்டிகிட்ட ஐடியா கேட்டு அந்த வந்தோம். ஸோ வந்ததுக்கு டெஸ்டினேஷனை பார்த்தாச்சு நண்பா. சக்ஸஸ்ஃபுல்லி சாட்டிஸ்ஃபிகேஷன் நண்பா. ஒரு விளையாட்டு நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோங்க நம்ம ஹோமுக்கு. அவ்வளோதான் கதை முடிஞ்சு. ரைடு இதோடு முடிய போகுது நண்பா. இன்னும் வந்த ரூட்லேயே போண்டி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் சம்திங் அடிச்சிருந்தோங்க அங்கேருந்து நம்ம வரும்போது. இன்னும் அதே சேம் கிலோமீட்டராக நம்ம ரோட்ஸ்லேயே போகிற மாதிரி பேர வேண்டியதாங்க. வந்ததுக்கு ஒருத்தர் நண்பா. இப்போ டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம நார்வேலேருந்து வந்து நீங்கள் எங்கே மேப்பு போட்டாலும் போதுங்க. அதாவது பிளாக் ராக்குன்னு மேப்பில் போட்டாலும் தான், இல்லை கரும்பாறைன்னு மேக்ஸிமம் நீங்கள் போட்டாலே இல்லை வந்துடுங்க. மேப் ஒரு குறிப்பிட்ட இந்த ரூட்டை தாங்க காணிக்கும், அதில் குறிப்பிட்ட இந்த ரூட் வரை காணிக்கும். அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தாங்க அட்ரஸ். கிட்டத்தட்ட கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 இன்டர்லாக் ரோடு வரணும்பா. 2 இன்டர்லாக் ரோடு முடியவும் அடுத்தது அந்த ரோடு லெஃப்ட்டில் ரைட்டில் டேனாகவும் அதில் பைக்கை நிப்பாட்டிருங்க. மேலே எங்கேயும் போகாதீங்க. நாங்கள் போய் வேஸ்ட் ஆகி பல்ப் வாங்கின மாதிரி இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எனர்ஜி ட்ரை ஆகிட்டுங்க. அதனால் மேலே எங்கேயும் போயிடாதீங்க. அந்த டேனிங்லேயே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு ரைட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பாதை மாதிரி இறக்கமாக இறங்கி போவோம். அது மீன்ஸ் இறக்க மாதிரிலாம் போகுதுங்க. அது ஒரு மதில் மாதிரி தாங்க இருக்கும். அதுலேருந்து கீழே சாடி அந்தாலும் போகணுங்க. வயசான மக்கள்லாம் போயிடவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம் நண்பா. கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கான மக்கள் அது எல்லாமே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் தான் மேக்ஸிமம் போய் குளிக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இறங்கின்னு உள்ள ரொம்ப ட்ரக்கிங் மாதிரி இன்னும் நல்லா இறக்கமாக போகணுங்க. போகும்போது கூட மண் சரிவு ரோடு தான் ஆக்சுவலாக. அது போகும்போது கூட ஈஸியாக போயிட்டேங்க. வரும்போது எம்மான்னு ஆகிட்டுங்க, யாரி வர முடியல நண்பா. ஒரு வழி ஆகிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம டயர்ட் ஆகிட்டோம். அந்த இதில் அந்த ஆல்ரெடி ட்ரெக்கிங் போய் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் பார்த்துக்கோங்க. வழி தெரியாமல் அங்கே இங்கேன்னு சொல்லி பாறை மேலாம் ஏறி எடுத்து ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்ம இப்போ பண்ண அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மேனிசஸ் ஒயில்டு மாதிரி தாங்க நடந்திருக்கு. அதே மாதிரி தான் நம்ம நடந்து சார் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிட்டுங்க. ஆனால் பரவாயில்ல, நம்ம வந்ததுக்கு பல்பு கொண்டு போகாமல் நீட்டாக ஜம்முன்னு அந்த ஃப்ளைஸையும் பார்த்தோம். நல்ல ஒரு சர்டிஃபிகேஷனாகவும் இருந்து அது இல்லாமல் நல்ல ஒரு புளியலையும் போட்டாச்சு நண்பா. இதுதாங்க ரூட்டு. டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் நான் புரிய மாதிரி கொஞ்சம் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன் நண்பா அந்த வீடியோவில். ஸோ மேக்ஸிமம் யாராவது கன்னியாகுமரி டூரிஸ்டோ அல்லது கன்னியாகுமரி பீப்புள்ஸ் யாராவது இந்த இடம் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை மேக்ஸிமம். அப்படி யார் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நண்பா. இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்க, வந்து சுற்றி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ரூட்டில் போங்க. எங்களை மாதிரி மாற்றி போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா நாங்களே பயந்து தாங்க இருந்தோம். ஏன்னா ஒரு ஆள் நடமாட்டம் ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் இப்போ நானே என் ஃப்ரெண்டு மட்டும் தான் போயிட்டு இருந்தோம். ஒரு பயந்து தான் போனோம். ஆள் நடமாட்டம் இல்லை என்ன யாதுன்னு. ஓகே நண்பா, இதோடு இந்த விளாக்ஸை முடிச்சிடலாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. உங்களோட இந்த விடை பெறுறது உங்களை நான் கேட்கிறேன்.